ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினாஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மேப் ரீடிங் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. இந்த மேப் ரீடிங் பார்ட்டில் சீஸ், ஓஷன், இம்பார்ட்டன்ட் மவுண்டைன்ஸு, ஸ்டேட்ஸு, பேசேஜ், ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் பாஸ் ஆகிறது, கேப்ரிகானில் பாஸ் ஆகிற கண்ட்ரிஸ், ஈக்வேட்டரில் பாஸ் ஆகிறது, ஜிஎம்டியில் பாஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ண தான் செய்கிறாங்க. எல்லா வருஷமும் 1 or 2 கொஷின்ஸ் இங்கேருந்து கேட்க தான் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வழியில் நாம் இங்கே பார்க்க போகிறது ஒரு 4 சீஸ்க்கான பார்டரிங் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இங்கே வந்து பார்க்க போகிறோம். இந்த சீஸ் எல்லாம் அதிகமாக கனடா பெஸ்ட்டில் வந்த ஒரு சீஸாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர் பண்ண போகிறது மொத்தம் 4 விஷயங்கள். ஒன்று வந்து மெடிட்டரேனியன், காஸ்பியன் சி, ரெட் சி, பிளாக் சி, 4 வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 சீயும் வந்து பாருங்கள் கனடா பேஸ் அதிகமாக சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அந்த ஆஃப்ரிக்கா, அந்த சிரியா, இஸ்ரேலு, ஜெருசலம் இந்த மாதிரி அதிகமாக வந்திருக்கும். ஸோ மறக்காமல் 4 சீயும் பார்த்துட்டு போங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே ரைட், பார்க்கலாம். சில ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரெட் சி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். ரெட் சி ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் பாஸ் ஆகுது. எஸ், நம்ம இதோட பார்டரிங் ஃபுல்லாக வந்து படிச்சிருப்போம். பட் எந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் பாஸ் ஆகுதா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வந்து முக்கியம். அதை வந்து பார்த்துக்குவோங்க. ரெட் சி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். ஸோ ஷார்ட்கட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி மேப்பு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. மேப் நீங்கள் தெளிவாக பார்த்தா தான் உங்களால் ஈஸியாக வந்து போட முடியும். அட்லஸ் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ரெட் சி எங்கே இருக்குது? ரெட் சி இங்கே வந்து கவர் ஆகுது. ஓகேவா? ரைட்டு. இப்போது இதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஆஃப்ரிக்கா இருக்கா? ஆஃப்ரிக்காவோட சைடில் ரெட் சி வந்திருக்கு. ஆஃப்ரிக்காவோட சைட் ரெட் சி வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல சவுதி, இங்கே யமன், இங்கே வந்து பின்னாக்கா உண்டு. ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நல்லா பாருங்கள், எஸ் ஒய், ரெட் சி எங்கே இருக்குது? சைடாக இருக்கா? ஓகே, அப்போ என்ன பண்ண ஷார்ட்கட்டு சை சீட். ரெட் சீடில் என்ன பண்ணுறாங்க? விதை வந்து போடுறாங்க. ஸோ சை சீட் சைடில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஷார்ட்கட் பாருங்கள், இங்கே ஏஷியாலையும் பார்டர் ஆகுது, ஆஃப்ரிக்காலையும் பார்டர் ஆகுது. ஏஷியாவில் 2 பேர், ஒன்று சவுதி அண்ட் யமன், அண்ட் ஆஃப்ரிக்காவில் சூடான், எஜிப்ட், எரிட்ரியா அண்ட் பவுட்டி. ஓகே, பார்த்துடலாம். ஸோ பார்டர் கண்டிஸ் பார்த்துக்கோங்க. ரைட், இந்த இடத்துல ஸோ எஜிப்ட் கவர் ஆகுது, நெக்ஸ்ட்டு சூடான், நெக்ஸ்ட்டு எரிட்ரியா, இந்த இடத்துல பவுட்டி. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கேள்விகள் ரைஸ் ஆகலாம். ஸோ இங்கே சவுதி இருக்குது, இங்கே ஏமன் இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இங்கே பாஸ் ஆகுது. அடுத்த விஷயம் நல்லா பாருங்கள், ரெட் சி இருக்கா? இதை மட்டும் பார்க்காம ரெட் சிக்கு மேலே கல்ஃப் ஆஃப் சுவிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப், இது கண்டப்ஸில் வந்த ஒரு விஷயங்கள், ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாபா மண்டல்பப் அப்புறம் மாதிரி வந்திருக்கும். எக்ஸாம் என்ன கேட்கலான்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மண்டல்பப்புக்கு மேலே என்ன இருக்குது? ரெட் சி இருக்குது, கீழே கல்ஃப் ஆஃப் ஈடன் இருக்குது, அதுக்கு மேலே கல்ஃப் ஆஃப் சுவிஸ் இருக்குது. எக்ஸாம் என்ன பண்ணலான்னா, இந்த நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ணுங்கள், அந்த மாதிரியே வந்து கேட்கலாம். அப்போ ரெட் சி படிக்கும் போது அடிஷ்னலாக இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரெட் சி சைடாக இருக்குது, சைசி, சவுதி, ஏமன், நெக்ஸ்ட்டு சூடான், எஜிப்ட், எரிட்ரியா அண்ட் பவுட்டி, அண்ட் கீழே கல்ஃப் ஆஃப் ஈடன் அண்ட் மேலே கல்ஃப் ஆஃப் சுவிஸ் வந்து கவர் ஆகுது. ஓகே, முடிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ்பியன் சி வந்து பார்க்க போகிறோம். ரெட் சி கிளியராக இருக்கா? நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஜஸ்ட் உங்களுக்கு ரெட் சி அப்படி வரும்போதே சைடாக இருக்குது ஆஃப்ரிக்காவுக்கு, அப்போ சைடுனா சைடில் சீடு அப்படி ஞாபகம் வந்தாலே போதுமானது, நிச்சயமாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் காஸ்பியன் சி. ஸோ காஸ்பியன் சி பொறுத்த வரைக்கும் இது லேண்ட் லாக்டு ஒரு சி. எக்ஸாமில் இது முக்கியமான விஷயம். ஸோ சீஸ் இருக்குது, லேண்ட் லாக் கேட்கலாம். காஸ்பியன் சி வந்து பார்த்துருவோம், எங்கே இருக்குது? இங்கே கவர் ஆகுது. ஓகே, ஸோ காஸ்பியன் சி லேண்ட் லாக்ட் ஆகுனா ஒரு கண்ட்ரி, ஒரு சி வந்திருக்கு. ஓகே, இதுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்ன? நல்லா வந்து பாருங்கள், விராட் கோலி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்தியாவோட ஒரு முன்னாள் கேப்டனாக இருந்திருப்பார். இங்கே ட்ரிக்ஸ் என்னென்னா, நல்லா பாருங்கள், கேப்டன் காஸ்பியன், கேப்டன் காஸ்பியன். ஓகே, கேப்டன் யார்? விராட் கோலி. ஓகேவா? இந்த இடத்துல விராட்டுக்கு பதிலாக வியை தூக்கிட்டு கே வந்து போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ விராட்டு கிராட்டு, கேப்டனு காஸ்பியன், அந்த கேன் வந்துடும், அண்ட் விராட் கிராட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கிராட்க்கு கஜகஸ்தான், ஈரான், ரஷ்யா, அசர்பைஜான், டர்க்மெனிஸ்தான். மேப்பில் பார்த்துருமா? பாருங்கள். ஸோ காஸ்பியன் சி பொறுத்த வரைக்கும் கேப்டன் இல்லையா? கேப்டன் மொத்தமாக கிராட் வந்து வராங்க. ஸோ கஜகஸ்தான் கே. அடுத்த என்ன விஷயம் உங்களுக்கு? ஐ வந்து கவர் ஆகுது, ஈரான், ஆர் வருது, ஸோ இங்கே ரஷ்யா வந்து இருக்குது, ஏ வருது, அசர்பைஜான், டி வருது, டர்க்மெனிஸ்தான். ஓகே, ஸோ காஸ்பியன் கேப்டன், காஸ்பியன் கேப்டன், விராட் கிராட், வியை தூக்கிட்டு கே வந்து போட்டுருங்க, ஈஸியாக வந்து விடாமல் முடிஞ்சிடும். பட் இந்த இடத்துல கஜகஸ்தானுக்கு கிர்கிஸ்தான் போட்டக்கூடாது, நல்லா பார்த்து போட்டுக்குவாங்க. அதனால் மேப் ஒன்ஸ் பார்த்தா தான் இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ரைட். ஸோ அப்போது ரெட் சி பொறுத்த வரைக்கும் சை சீடு, நெக்ஸ்ட்டு காஸ்பியன் பொறுத்த வரைக்கும் கேப்டனு முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட்டு பிளாக் சி. ஓகே, மேப் பார்த்துடலாம். ஸோ பிளாக் சி ஏஷியா, யூரோப் ரெண்டுமே வந்திருக்கும். இங்கே இருக்கா? ஸோ இங்கே வந்து கவர் ஆகுது பாருங்கள்.
மேப்பில் லொக்கேட் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக வந்து புரியும். ஸோ இங்கே இருக்க பிளாக் சி வந்து இப்போ நாங்கள் பார்த்துருவோம். ஓகே, சரி, யாரெல்லாம் வந்து பார்டர் பண்ணுறாங்க அதை வந்து பார்த்துலாமா? ஓகே, இப்போ ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். என்னங்க பார்த்துருக்கோம்? பிளாக் சி அப்படின்ற ஒரு விஷயம். பிளாக் அப்படின்னா மொத்தம் ஒரு 6 கண்ட்ரி இங்கே வந்து வராங்க. பிளாக்கை நீங்கள் அழிக்க போகிறீங்க. பிளாக்கை அழிக்க போகிறீங்க. அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தெம்பு வந்து வேணும், எனர்ஜி வந்து வேணும். ஓகேவா? ஸோ ஜி வந்து வேணும்ல. ஸோ எனர்ஜி வந்துருக்கு. எனர்ஜெட்டிக்காக ஒரு டீ வந்து குடிக்கிறீங்க. டீ குடிச்சிட்டு ரப் பண்ணுறீங்க. ஸோ ஜி வருது. ஓகே, அப்போ பிளாக் இருக்குது. பிளாக் போர்டு நீங்கள் அழிக்க போகிறீங்க, எனர்ஜி வேணும். ஸோ டீ குடிக்கிறீங்க, அழிக்கிறீங்க. ஸோ ஜிடி ஃபஸ்ட்டு வருது ஏஷியாவில். ஒன்று வந்து ஜார்ஜியா, இன்னொன்று டர்க்கி. ரப் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா, ரொமானியா, உக்ரைன் அண்ட் பல்கேரியா. ஜிடி ரப் பிளாக்னாலே அழிக்கணும். ஸோ ஜிடி ரப் எனர்ஜி வேணும், டீ குடிக்கிறீங்க, அழிக்கிறீங்க, முடிச்சு போச்சு. அதாவது இந்த ஷார்ட்கட் மேபி மொக்கையாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். பட் எக்ஸாம்களில் என்ன உங்களுக்கு பிளாக் சி வந்திருக்கா மைண்டில், ஜிடி ரப் வந்து பின்னாக வந்து ஆகணும். ஜார்ஜியா, டர்க்கி, ரஷ்யா, ரொமானியா, உக்ரைன், பல்கேரியா தெரிஞ்சாலே போதும். நமக்கு 2 மார்க் கிடைச்சா போதுமான விஷயம். மேப்பில் பார்த்துருமா பாருங்கள். ஸோ பிளாக் சியில் பார்டர் ஆகிறவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? ஜிடி அப்புறம் மாதிரி பார்த்துமா. ஸோ ஜார்ஜியா, இன்னொன்று இங்கே வந்து பின்னாக டர்க்கி வந்து கவர் ஆகுது. இது ஏஷியாவில், ரைட்? ஸோ யூரோப் இங்கே வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் வெறும் பார்டரிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பார்க்க போகிறீங்க. என்ன பார்த்தோம்? ரப் அப்புறம் மாதிரி பார்த்தோம். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று உக்ரைன், பிபி. ஸோ 2 ஆறு இல்லையா? ஒன்று வந்து பின்னாக ரஷ்யா, இன்னொன்று வந்து ரொமானியா, ஒன்று பல்கேரியா, ஒன்று வந்து உக்ரைன். முடிஞ்சு போச்சு. ரப்புக்கு வந்து பார்த்துட்டோம். எல்லாம் பாருங்கள், அசோசி இருக்குது. அசோசிக்கு ஒன்று யூ, இன்னொன்று வந்து ஆறு. அசோவுக்கு யூஆர் வந்து வரணும். ஒன்று உக்ரைன், இன்னொன்று ரஷ்யா. அசோவுக்கு என்னது உங்களுக்கு? ஒன்று உக்ரைன், ரஷ்யா. அசோசி இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் சி. பிளாக்குக்கு பி, பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு பாஸ்பரஸ் ஸ்டேட்டு, பிபி வருதா? ஸோ பிளாக் சி, பாஸ்பரஸ் டி. பிளாக் சியில் விழுந்தவொடனே மர்கை ஆகிட்ட, அதாவது மரணம், மர்கை ஆகிட்ட. அப்போ என்ன உங்களுக்கு? சிஎஃப் மரமரா, மர்கையா மரமரா. ஸோ பிளாக் சி, பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் சிஎஃப் மரமரா. ஸோ நீங்கள் சீக்கிரம் விழுந்தவொடனே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? மண்டே வந்து போட்டுட்டீங்க, வயசாகிடுச்சு. ஏஜிஎன்சி, உங்களை இரும்பு போட்டு மேலே வந்து தூக்குறாங்க, ஐஎன்என்சி. ஓகே, அப்போ இந்த பிளாக் சி, பிபி பாஸ்பரஸ், சிஎஃப் மரமரா, ஏஜிஎன்சி அண்ட் ஐஎன்சி. இந்த 4 ஆர்டருமே எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெடிட்டரேனியன் சி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 21 கண்ட்ரிஸ் இருக்குது. பட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட், மெடிட்டரேனியன் சி பொறுத்த வரைக்கும் ப்ரைம் மெரிடியனில் இது பாஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ரெட் சி பொறுத்த வரைக்கும் கேன்சரில் பாஸ் ஆகுது. ஸோ இந்த சி பொறுத்த வரைக்கும் ப்ரைம் மெரிடியன் அங்கே வந்து பாஸ் ஆகுது. மொத்தம் 21 கண்ட்ரிஸு, 3 காண்டினென்ட், ஒன்று ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப், 3மே இங்கே வந்து வருது. ஓகே, ரைட். இதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எம்ஜிஎம் ஒரு தீம் பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஎம்க்கு ஒரு பொண்ணு வந்து போகணும், ரைட்? அவங்க என்ன பண்ண போகிறாங்க? மேக்கப் பண்ண போகிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஒரு மெட்டல் சர்ஜரி அவங்க பண்ணிட்டு போக போகிறாங்க. இதான் வந்து ஷார்ட்கட். ஓகே, பார்த்துலாமா? கிளியர். ஷார்ட்கட் மொக்கையாக இருந்தாலும் இதை 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணி பாருங்க, நிச்சயம் மைண்டில் கிளிக் ஆகும். நமக்கு தேவை 2 மார்க்ஸ், அவ்வளோதான். ரைட்? ஓகே, பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கா வந்து கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாருங்கள், METAL. என்ன வருது? ரைட், மெட்டல் இங்கே வந்து வருது. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன கேட்கலான்னா, ஆஃப்ரிக்காவில் யாரெல்லாம் பார்டர் ஆகுறாங்க, ஏஷியாவில் யாரெல்லாம் வந்து வராங்க, இந்த மாதிரி விஷயங்களும் கேள்விகள் கேட்கலாம். ஸோ தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. பட் எக்ஸாம்பிள் மேபி குழப்பம் வரலாம். ஆஃப்ரிக்கா தனியாக, ஏஷியா தனியாக, யூரோப் தனியாக வந்து கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப் 3மே கண்டினியூவாக இருக்கிற மாதிரியும் பிரித்து நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ரைட். ஸோ ஆஃப்ரிக்காவில் மொத்தமாக மெட்டல் இங்கே வந்து வருது. மேப் நம்ம வந்து பார்த்துடலாம். மேப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் மெட்டல் METAL. ஓகே, சில பேர் இந்த மேல் கண்ட்ரிஸ் அப்புறம் மாதிரி படிப்பாங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். பட் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸுக்கு மெட்டல் பெஸ்ட்டாக வந்திருக்கும். ஓகே, ஏஷியாவில் மொத்தம் ஆஃப்ரிக்காவில் மொத்தம் 5 பேர் தான். ஸோ மெட்டல் மொராக்கோ, எஜிப்டு, துனிஷியா, அல்ஜீரியா, லிபியா. முடிஞ்சு போச்சா? ஓகே, ஒரு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக காசு வந்து தேவைப்படும். என்ன தேவைப்படும்? காசு வந்து வேணும். இந்த பொண்ணுக்கிட்ட காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் டேர்மாக எல்ஐசியில் பாலிசியை வந்து போடுறாங்க. ஓகே, ஷார்ட் டேர்ம் எல்ஐசி, ரைட்? அப்போ என்ன உங்களுக்கு? சிரியா, டர்க்கி, லெபனான், இஸ்ரேல், சைப்ரஸ். ஃபஸ்ட்டு மெட்டலில் இருந்து ஷார்ட் டேர்ம் எல்ஐசி, சிரியா, டர்க்கி, லெபனான், இஸ்ரேல் அண்ட் சைப்ரஸ். மேப்பில் பார்த்துலாமா? ஓகே, ஸோ ஏஷியா மேப் இங்கே வந்து பாருங்கள், பார்த்துருவோமா? நல்லா பாருங்கள். ஷார்ட் டேர்ம், ஸோ சிரியா இங்கே இருக்குது, டர்க்கி இங்கே இருக்குது, எல்ஐசி
ஸோ லெபனான் இங்கே இருக்குது, ஐ இஸ்ரேல் இங்கே இருக்குது, சி சைப்ரஸ் இங்கே இருக்குது. புரியுதா? ஸோ பக்கமாக வந்து வராங்க பாருங்கள். இப்போ சிரியா, லெபனான், இஸ்ரேல் கரண்ட் அஃபேர்ஸில் இதை பார்க்காம இருக்கவே முடியாது, அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. புரியுதா? மெட்டல் பார்த்தோம், மெட்டல்லேருந்து எல்ஐசி மூலிமா ஷார்ட் டேர்ம் எல்ஐசி முடிச்சுதான். ஓகே, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? ஃபேஷியல் பண்ண போகிறாங்க இல்லையா? அப்போ பாருங்கள், எஃப் ஏ சி ஐ எஸ் எம் இதை படித்து பாருங்கள். ஃபேசிசம் அப்புறம் மாதிரி வருதா? அப்போ என்ன உங்களுக்கு ஃபேஸ் வந்துடுது. ஸோ மெட்டலில் ஷார்ட் டேர்ம் எல்ஐசி ஃபேஸ் இங்கே வந்து கவர் ஆகுது. அதில் ஃப்ரான்ஸ், அல்பேனியா, கொரேஷியா, இட்டாலி, ஸ்பெயின்ஸ் அண்ட் மொராக்கோ. ஓகே ரைட்டு. அப்போது அந்த ஃபேஷியல் பண்ண உடனே அவங்க மூஞ்சி என்ன ஆச்சு, அவங்களுக்கு புஷ்ஷுன்னு அழகாக வந்து இப்போ நகை ஆகிடுச்சு. ஸோ பொஸ்னியா ரைட். ஸோ ஃபேஸ் அழகான உடனே ஸ்லோவாக நடந்து போகிறாங்க. ஸ்லோவாக நடந்து போகிறாங்க. எங்கே நடந்து போகிறாங்க? எம்ஜிஎம்க்கு போகிறாங்க. எம்ஜிஎம். ஸோ மாண்டிகிரோ, கிரீஸ் அண்ட் மால்டா. இது மெயின்டெனன்ஸுக்கான ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். நிச்சயமாக இது வந்து கிளிக் ஆகும். மேபி மொக்கையாக இருக்கலாம், வேறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த கதையை மட்டும் சொல்லி பாருங்களேன். ஒரு பொண்ணு இருக்கா, எம்ஜிஎம் வந்து போயாகணும், ஒரு பையனோட எடுத்துக்கோங்க. மெட்டலை பொறுத்த வரைக்கும் மொராக்கோ, ஈஜிப்ட், டுனிஷியா, அல்ஜீரியா, லிபியா. ஸோ காசு வந்து வேணும். ஸோ ஷார்ட் டேர்ம் எல்ஐசி ஃபார் சிரியா, டர்க்கி, லெபனான், இஸ்ரேல் அண்ட் சைப்ரஸ். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து பண்ணுறாங்க ஃப்ரான்ஸ், அல்பேனியா, கொரேஷியா, இட்டாலி, ஸ்பெயின் அண்ட் மொனாக்கோ. அண்ட் புஷ்னு இருக்குது. ஸோ பொஸ்னியா ஸ்லோ நடந்து போகிறாங்க. ஸ்லோவேனியா, எம்ஜிஎம் போகிறாங்க. மாண்டிகிரோ, கிரீஸ் அண்ட் மால்டா. ஓகே, மொத்தமாக 21 கண்ட்ரிஸு இங்கே வருது. அண்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரில் போங்க. ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப் இந்த ஆர்டர் போனால் தான் பெட்டராக வந்து போட முடியும். எக்ஸாம் நிச்சயமாக ஏஷியாவில் மட்டும் யாரெல்லாம் பார்டர் ஆகிற கேள்வி கேட்டிருக்காங்க. யூபிஎஸ் 2021 நினைக்க செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் மேபி வந்து வரலாம். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோஸில் நிறைய சீஸ் வந்திருக்கு. எல்லாமே நம்ம ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த சீஸ்லாம் பேஸ் பண்ணி மினிமம் ஒரு கேள்வி வந்தாலும் நமக்கு லக்கு தான். 2 மார்க் லட்டு மாதிரி வாங்கிட்டு வர முடியும். கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்து போட்டு வரலாம். ஓகே, ஸோ ஃபர்தர் பிடிஎஃப்காக நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட்டராக வந்திருக்கோம் உங்களுக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.